Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்ஸ்அப் பத்தி 5 சூப்பர் டிப்ஸ் கொடுக்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது, நீங்க உங்களுக்கே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியுமா? அதாவது உங்க நம்பர்ல இருந்து உங்க நம்பருக்கே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியுமா? அதுவும் எக்ஸ்ட்ரா ஆப் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாம. கண்டிப்பா முடியும். அது எப்படின்னு பாப்போம் வாங்க. என்கிட்ட ஒரு லிங்க் ஒன்று இருக்கு. இப்போ இந்த லிங்க்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா XXX இருக்கு இல்லையா, இந்த XXX எல்லாம் எடுத்துட்டு உங்க நம்பர் போடுங்க. இப்போ நான் நம்பர் போடுறேன். ஸோ இந்த லிங்கை நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ காப்பி பண்ணிட்டு நான் அப்படியே குரோம்ல பேஸ்ட் பண்றேன். குரோம்ல பேஸ்ட் பண்ணிட்டு கோ கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இங்க வந்து கண்டினியூ டு சேட்னு வரும். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதான் வந்து என்னுடைய நம்பர். இது இப்போ நான் ஹேன்னு நான் டைப் பண்ணி எனக்கு அனுப்புறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் எனக்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நெட் ஆஃப் பண்றேன். இங்க பாருங்க, நான் வைஃபை ஆஃப் பண்ணிட்டேன், நெட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என் மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லை. இப்போ நான் ஹாய் இல்ல ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணி நான் அனுப்புறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சென்ட் ஆன உடனே ப்ளூ டிக் வந்துருச்சு பாருங்க. ஸோ என் போன நெட்டும் கிடையாது, வைஃபையும் கிடையாது, ஆனா எனக்கு உடனே ப்ளூ டிக் வந்துருச்சு. ஸோ என்னுடைய மெசேஜ் எனக்கே வந்துட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்க ரெஃபரன்ஸுக்கு என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்களோ எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இதுக்காக தனியா இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட் ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட் ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க வாட்ஸ்அப்லயே நீங்க சென்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற டிப்ஸ், ஸ்பேஸ் இஷ்யூ யாரெல்லாம் ஃபேஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். உங்க வாட்ஸ்அப்ல எந்தெந்த ஃபைல்ஸ், எந்தெந்த போட்டோஸ், எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் அதிகமா ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணிருக்கு அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் தேவையில்லையோ இல்ல எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்பேஸ் இஷ்யூல இருந்து எஸ்கேப் ஆகலாம். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல 3 டாட் மெனு கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மேனேஜ் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளவு மெமரி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கிளியரா தெரியும். இது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து எவ்வளவு மெமரி கன்சியூம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜர் than 5 MB, ஸோ 5 MBக்கு அதிகமா இருக்கிற ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்க நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த லிஸ்ட் எல்லாமே தெரியும் நமக்கு. இது லோட் ஆக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ இப்போ லோட் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5 MBக்கு அதிகமா இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைல் பாத்தீங்க அப்படின்னா 24 MB இருக்கு, அடுத்த ஃபைல் 19 MB இருக்கு. ஸோ நமக்கு எந்த ஃபைல் வேணாமோ அந்த ஃபைலை நம்ம டிக் பண்ணிட்டு ஸோ நம்ம ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா கிளியர் ஆயிரும். ஸோ நீங்க பேக் வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த கான்டாக்ட்ல எவ்வளவு மெமரி கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்க அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணும்போது ஃபைல்ஸ் அண்ட் அதோட சைஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நம்ம இதை பார்த்துட்டு எந்தெந்த ஃபைல்ஸ் வேணாமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பேஸ் எல்லாமே ஃப்ரீ ஆயிரும். உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க யாராவது வேற மொபைல் புதுசா வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை நீங்க உங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் எக்ஸ்ட்ரா ஆப் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாம உங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல இந்த 3 டாட் மெனு இருக்கு இல்லையா? ஸோ இங்க கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு செக்யூரிட்டி இருக்கும், செக்யூரிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஷோ செக்யூரிட்டி நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க நீங்க போயிட்டு எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க யாராவது வேற மொபைல் மாத்தினாலோ இல்ல அவங்க வேற மொபைல்ல வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணாலோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பேக் வர்றேன். இங்க மை ஜியோ இருக்கு இல்லையா? லாஸ்ட் வீக் தான் இந்த நம்பர் நான் வேற மொபைலுக்கு மாத்திருந்தேன். அந்த நோட்டிபிகேஷன் காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு பாருங்க. மை ஜியோ செக்யூரிட்டி கோட் ஹேஸ் சேஞ்ச்டு. ஸோ இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு கிளியரா சொல்லியிருப்பாங்க. மை ஜியோ செக்யூரிட்டி கோட் ஹேஸ் சேஞ்ச் லைக்லி பிகாஸ் மை ஜியோ இன்ஸ்டால்டு வாட்ஸ்அப் ஆர் ஸ்விட்ச்டு ஃபோன். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண மொபைல்லையே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா வேற மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கான்டாக்ட்ல இருக்கிறவங்க யாராவது மொபைல் மாத்தி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்ததா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கான்ஃபரன்ஸ் காலை பத்தி பார்க்க போறோம். மொபைல்ல மட்டும் வாட்ஸ்அப் பண்ண மெசேஞ்சர் இருந்தா போதும். ஜாயின் பண்றவங்க மொபைல்ல வாட்ஸ்அப் இல்ல மெசேஞ்சரோ இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க கால் ஷெட்யூல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்கை நீங்க Facebook, வாட்ஸ்அப் எதுல வேணா ஷேர் பண்ணிட்டு அந்த லிங்க் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே ஈஸியா ஜாயின் பண்ண முடியும். அவங்க மொபைல்ல Facebookஓ இல்ல மெசேஞ்சரோ இன்ஸ்டால் ஆயிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்டர்நெட் மட்டும் இருந்தாலே போதும், அவங்க ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம்.
வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இந்த கால்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கடைசியாக ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும். இந்த ஐக்கான் வந்து உங்கள் மொபைலில் மெசேஞ்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வரும். என் மொபைலில் ஆல்ரெடி நான் மெசேஞ்சர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ரூம் ஆஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் இன்ஃபோ அப்படின்னு கேட்குது. ஸோ நான் ஆல்வேஸ் பெஸ்ட் இன்ஃபோ அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி மெசேஞ்சரை லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரூம் கிரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரூம் கிரியேட் ஆகிடுச்சு. ரூம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டிங் இது. ஸோ இப்போ நான் இந்த லிங்க்கை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், ஃபேஸ்புக்கில் அனுப்பலாம், இல்லை மெசேஜாக கூட அனுப்பலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் பேசி முடிச்சுட்டு எண்டு ரூம் இருக்கு இல்லையா, அங்கே மேலே இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆயிரும். நம்ம அடுத்ததா நீங்க சென்ட் பண்ண மெசேஜ் அவங்க ரீட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எத்தனை மணிக்கு டெலிவரி ஆயிருக்கு, எத்தனை மணிக்கு ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அடிஷனல் ஆப் இல்லாமலே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இண்டிவிஜுவல் மெசேஜ் மட்டும் இல்ல, நீங்க குரூப்ல அனுப்புற மெசேஜ் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு பாப்போம் வாங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க யாரோட மெசேஜ் செக் பண்ணணுமோ அவங்க கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மை ஜியோ அப்படிங்கிற நம்பருக்கு நான் எப்போ அனுப்பியிருக்கேன், அவங்க எப்போ ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் செக் பண்ணணும். ஸோ நான் வந்து மை ஜியோக்குள்ள நான் போறேன். இங்க மெசேஜ் மேல லாங் பிரஸ் பண்ணிட்டு இங்க மேல 3 டாட் ஐகான் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இங்க இன்ஃபோ இருக்கும், அந்த இன்ஃபோ நான் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எத்தனை மணிக்கு அவங்க ரீட் பண்ணியிருக்காங்க, எத்தனை மணிக்கு டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் என்னால. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 8:37 AM டெலிவரி ஆயிருக்கு, 8:38 AM ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மட்டும் இல்லாம குரூப்ல அனுப்புனது, ப்ராட்காஸ்ட் அனுப்பின மெசேஜ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹாய்னு நான் அனுப்பியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இன்ஃபோ கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராட்காஸ்ட்ல 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே எப்போ ரீட் பண்ணாங்க, எப்போ டெலிவரி ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்னால கிளியரா பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம குரூப்ல அனுப்புற மெசேஜ் கூட எத்தனை மணிக்கு டெலிவரி ஆயிருக்கு, எத்தனை மணிக்கு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.